சேனலை பார்க்க நபருக்கும் நண்பர்களே, சிவாஜி சார் கூட நிறைய நடிகைகள் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நடிகையும் எத்தனை படங்கள நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு நடிகை சரோஜா தேவி சிவாஜி சார் கூட எத்தனை திரைப்படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படின்றத தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் சிவாஜி சாரும் சரோஜா தேவியும் சேர்ந்து நடித்த படங்கள் என்னென்னது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரோஜா தேவி அவர்கள் தமிழ் சினிமாக்கில் என்றான டைம் பீரியட் என்ன அப்படின்னா 1950களின் காலகட்டம் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சிவாஜி சாருடைய எந்த ஒரு படத்தில் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் நடித்தாங்க அப்படின்னா தங்கமலை ரகசியம் படத்தில் தான். இந்த படம் வந்து 1957 வெளிவந்துச்சு. இந்த படத்தில் இவங்க எந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, படத்தோட ஒரு முக்கால்வாசி நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோகினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 பேர் வந்து வருவாங்க. அந்த மோகினிகளில் ஒருத்தவங்களா இவங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சரோஜா தேவி நடித்த சிவாஜி சாருடைய படம் ஷபாஷ் மீனா திரைப்படம். இந்த ஒரு படம் 1958 வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரில் இவங்க வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஆனால் சிவாஜி சாருக்கு ஜோடியாக இதில் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. சந்திரபாபுக்கு ஜோடியாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வாகப்பிரிவினை திரைப்படம். இந்த படம் 1959 வெளிவந்துச்சு. இந்த படத்தில் தான் சிவாஜி சாரும் சரோஜா தேவியும் ஃபர்ஸ்ட் டைம் ஜோடியாக வந்து சேர்ந்து நடிக்கிறாங்க. இதுல சிவாஜி சார் கண்ணையன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. சரோஜா தேவி பொன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1960 இந்த வருஷத்துல இவங்க நடித்த சிவாஜி படம் இரும்புத்திரை. இந்த படத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சிவாஜி சாருக்கு ஜோடியா நடிக்கல. சிவாஜி சாருக்கு ஜோடியா நடிகை வைஜெயந்தி மாலா நடிச்சிருந்தாங்க. இவங்க வந்து நார்மலான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க. இதில் சிவாஜி சார் மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும், சரோஜா தேவி மாலதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதே வருஷத்தில் வெளியான விடிவெள்ளி திரைப்படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இதில் சிவாஜி சார் சந்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும், சரோஜா தேவி சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரையும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1961 பாலும் பழமும் இந்த திரைப்படத்தில் 2 பேருமே ஜோடியாக நடிக்கிறாங்க. இதில் சிவாஜி சார் டாக்டர் ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும், சரோஜா தேவி சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1962 இந்த வருஷத்தில் வளர்பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் 2 பேருமே ஜோடியாக நடிக்கிறாங்க. இதில் சிவாஜி சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும், சரோஜா தேவி சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும் நடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய ஃபுட்டேஜஸ் வந்து கிடைக்கவே இல்லை. ஃபிலிம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இதே வருஷத்தில் வெளியான பார்த்தால் பசி தீரும் திரைப்படம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரோஜா தேவி சிவாஜி சாருக்கு ஜோடியாக தான் நடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெமினி கணேசன் நடிச்சிருப்பாரு. ஜெமினி கணேசனுக்கு ஜோடியாக சாவித்ரி நடிச்சிருப்பாங்க. சிவாஜி சாருக்கு ஜோடியாக சரோஜா தேவி நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இதே வருஷத்தில் வெளியான ஆலயமணி திரைப்படம். இந்த படத்துலையுமே 2 பேருமே ஜோடியாக தான் நடிச்சிருப்பாங்க. இதில் சிவாஜி சார் தியாகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும், சரோஜா தேவி மீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1963 இந்த வருஷத்தில் இருவர் உள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து வெளிவருது. இந்த படத்தில் சிவாஜி சாருக்கு ஜோடியாக சரோஜா தேவி நடிக்கிறாங்க. சிவாஜி சார் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும், சரோஜா தேவி சாந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதே வருஷத்தில் வெளியான குலமகள் ராதை. இந்த படத்துலையுமே சிவாஜி சாரும் சரோஜா தேவியும் ஜோடியாக தான் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் சிவாஜி சார் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும், சரோஜா தேவி ராதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் இதே வருஷத்தில் வெளியான கல்யாணியின் கணவன். இந்த படத்துலையுமே சிவாஜி சாரும் சரோஜா தேவியும் ஜோடியாக தான் நடிச்சிருப்பாங்க. இதில் சிவாஜி சார் கதிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும், சரோஜா தேவி கல்யாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா 1964 இந்த வருஷத்தில் புதிய பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து வெளிவருது. இந்த படத்தில் 2 பேருமே ஜோடியாக தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சிவாஜி சார் கோபால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும், சரோஜா தேவி லதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா சுமார் 4 வருட இடைவேளைக்கு அப்புறமா என் தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து 1968 வெளிவருது. இந்த படத்தில் 2 பேருமே ஜோடியாக நடிக்கிறாங்க. சிவாஜி சார் கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும், சரோஜா தேவி ராதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் படம்.
நெக்ஸ்ட்டு 1969 இந்த வருஷத்துல அன்பளிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து வெளிவருது. இந்த படத்துலயும் சிவாஜி சாரும், சரோஜா தேவியும் ஜோடியா நடிக்கிறாங்க. சிவாஜி சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லயும், சரோஜா தேவி வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லயும் நடிக்கிறாங்க. மீண்டும் இதே வருஷத்துல அஞ்சல் பெட்டி 520 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து வெளிவருது. இந்த படத்துலயுமே சிவாஜி சாரும், சரோஜா தேவியும் ஜோடியா தான் நடிக்கிறாங்க. இதுல சிவாஜி சார் பிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லயும், சரோஜா தேவி சாரதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லயும் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1970ல எந்த படங்களுமே வரல. 71ல 2 படங்கள் வந்து வெளிவருது. ஃபர்ஸ்ட் படம் தேனும் பாலும். இந்த படத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க சிவாஜி சாருக்கு ஜோடியா. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பத்மினி அண்ட் சரோஜா தேவி. இதுல சிவாஜி சார் வந்து ராமு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லயும், பத்மினி ஜானகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லயும், சரோஜா தேவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து பார்க்கும்போது வந்து நான் யார ஃபாலோ பண்றதுன்னு எனக்கே வந்து தெரியல. அதுக்கப்புறம் இதே வருஷத்துல அருணோதயம் திரைப்படம் வந்து வெளிவருது. இந்த படத்துலயும் சிவாஜி சாரும், சரோஜா தேவியும் ஜோடியா தான் நடிக்கிறாங்க. இதுல சிவாஜி சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லயும், சரோஜா தேவி சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லயும் நடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கேப் விட்டு கிட்டத்தட்ட 1993ல பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து வெளிவருது. இந்த படத்துல சிவாஜி சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஏஜ்ல அதிகமான ஒரு பெர்சனா தான் இருப்பாரு. அப்படி இருந்தாலும் சரோஜா தேவியும், சிவாஜி சாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இதுல சிவாஜி சார் ராஜகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்லயும், சரோஜா தேவி மீனாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அண்ட் ஃபைனலா கடைசியா 2 பேருமே ஜோடியா நடித்த திரைப்படம் 1997ஆம் ஆண்டு வெளியான ஒன்ஸ் மோர் திரைப்படம். இந்த படத்த பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிவாஜி சார் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரையும், சரோஜா தேவி வந்து சாந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இருவர் உள்ளம் படத்துடைய ஒரு சீக்வல் தான். இப்போ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 20 திரைப்படங்கள் வந்து வருது. இந்த 20 படங்கள்ல ஃபர்ஸ்ட்டு சொன்ன ஒரு 2, 3 படங்கள் வேணா சரோஜா தேவி ஜோடியா இல்லாம நடிச்சிருக்கலாம். மோஸ்ட்லி எல்லா படங்கள்லயுமே சரோஜா தேவி சிவாஜி சாருக்கு ஜோடியா தான் நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த அளவுக்கு 97, 93லாம் வந்து பாருங்க, எவ்வளவு ஏஜ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஏஜ்ல கூட 2 பேருமே ஜோடியா நடிச்சிருக்காங்க. அவங்க பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா கனெக்டபுளா இருந்துச்சுன்னு தான் சொல்லியே ஆகணும். ஸோ இந்த ஒரு ஜோடிய பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரைத்துறையில நெறைய சினிமா ஜோடியில வந்து இருக்குது. இப்ப நார்மலா சிவாஜி சாருடைய ஃபேன்ஸ்ட்ட போய் கேட்டா சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, சிவாஜி, கே.ஆர். விஜயா ஜோடி நல்லாருக்கும் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில கும்பல் இருந்துட்டு, சிவாஜி, பத்மினி ஜோடி நல்லாருக்கும் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் சிவாஜி, சரோஜா தேவி ஜோடிய நாங்கலாம் ரசிக்கிறோம்ப்பா! அப்டின்னு கண்டிப்பா ஏதாவது ஒரு குழு இருக்க தான் செய்யும். அவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்டின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்குமே சிவாஜி சாரும், சரோஜா தேவியும் ஜோடியா நடிச்சாங்க அப்டின்னா ரொம்பவே வந்து பிடிக்கும். பெர்சனலா சரோஜா தேவி அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு ஹீரோயினா. அது மட்டும் இல்லாம இந்த 20 படங்கள தாண்டி சில படங்கள் விடுபட்டு இருந்துச்சு அப்டின்னா, அத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு சில மிஸ் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ மக்கள் வந்து கமெண்ட் படிச்சு தெரிஞ்சுக்கட்டும். சரி ஓகே. இந்த ஒரு வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இத மாரி நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.